பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உன் வழிகள் எது? உன்னுடைய வழிகள் எது? நீங்க எந்த வழியில போயிட்டு இருக்கீங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய வழி எப்படிப்பட்டது? அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். சங்கீதம் 37:5 வாசிக்கலாம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அவர்தான் காரியத்தை வாய்க்க செய்வார். நமக்கு எண்ணிறந்த வழிகள் இருக்கு பாருங்க. பெரும்பாலும் மனிதனை பாதிக்கக்கூடியது கவலை. கவலை தான் ஒரு மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்துது. அஹ் பெண்களுக்கு என்ன கவலை தெரியுமா? கணவனை குறித்து கவலை. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளை குறித்து கவலை. மாமியாரை குறித்து கவலை, மாமனாரை குறித்து கவலை. அஹ் இப்படி பல கவலைகளோடு ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். பொழுது விடிஞ்சா இன்னைக்கு செலவுக்கு காசு வேணும், என்ன பண்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் கவலை. இந்த கவலை ஒரு மனிதனை என்ன செய்யுதுன்னா ரொம்ப சோர்வடைய செய்யுது. சோர்வடைய செஞ்சா தேவனிடத்திலிருந்து இந்த கவலை என்ன செய்யணும், நம்மளை பிரித்து தனியா கொண்டுட்டு வந்து தேவனிடத்திலிருந்து தனியா பிரிச்சு வச்சு அந்த கவலையில பாதையில நடத்திக்கிட்டே போகும். சரியா? என்ன செய்யும்? கவலையின் பாதையில நடத்திட்டு போகும். தேவனை குறித்ததான சிந்தனை நம்மளுடைய மூளையில இருக்காது. சரியா? கவலை பெரிய ஒரு பிசாசின் ஆயுதம். இந்த பிசாசு கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதம் என்னன்னா, மனுஷனுக்கு கவலையை கொடுத்துருவான். கவலை வந்துட்டா அவ்வளவுதான். சோர்வு வந்துடும். சோர்வு வந்துட்டா அப்படியே என்ன செய்வோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை அப்படியே கவலையை நினைச்சுக்கிட்டே இருப்போம். என்ன வேலை செஞ்சோம், என்ன செய்யறோம் அப்படின்றதே இருக்காது. எனக்கு சில நேரங்கள்ல கவலை வந்திருக்குது. கவலை வந்துட்டு வண்டியில போயிட்டு இருக்கும் போதே கவலை வந்துடும். எங்கிட்டு போறோன்னே தெரியாது. நான் எதுக்கு போறேன், எங்க போறேனே சில நேரம் புரியாது. ஸ்டக்கப்பாய் அப்படியே நிற்கும் அந்த யோசனைகள், கவலை. அப்புறம் எதுக்கோ நம்ம கிளம்பி வந்தோம், இங்க எங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கேன். சில நேரம் எத்தனையோ தடவை ரோட்ல ஓரமா நின்று நம்ம இப்ப எங்க போறோம்னு யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கேன். தெரியுமா? கவலை அப்படியெல்லாம் இருந்திருக்கு. சரியா? பெரும்பாலும் நம்ம பிசாசு என்ன செய்வான், அந்த கவலையை கொடுத்து நம்மளை சோர்வடைய செய்வான். இப்படிதான் செய்வான். ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவலைப்படக்கூடாது, நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:25 சொல்றாரு, ஆகாயத்து பறவையை பார், அது சேர்க்காது, விதைக்காது, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதை போஷிக்கிறார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய வாழ்க்கை என் கரத்துல இருக்கு, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் 1000 ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் இந்த மனுஷன் மட்டும் என்ன செய்வானா, அவனையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். என்ன செய்வான்? அவனையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, பறவை எல்லாம் விதைக்கிறது இல்ல, அது சேர்த்து வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் பாரு, அவைகளுக்கெல்லாம் பிதாவானவர் போஷித்து வழி நடத்துகிறார். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்க எல்லாரும் விசேஷமா இருக்கீங்க. விசேஷமா இருக்கீங்க. உங்களை ஆண்டவர் எவ்வளவு அழகா பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 சொல்றாரு, உங்க வாசிக்கலாம். கவலை, பெரிய ஒரு கவலை இன்றைக்கு மனுஷனை போட்டு ஆட்டி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளையும் அது விட்டு வைக்கவில்லை, பிள்ளைகளையும் பாதிக்கிறது. எனக்கெல்லாம் பல கவலைகள் இருந்த போதும் ஆண்டவர்கிட்ட சில நேரம் விட்டுருவேன், ஆண்டவரை நீங்களே பார்த்துக்க. ஆண்டவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் அப்படியே சரி பண்ணி கொண்டு வந்துடுவார். சரியா? நம்ம போன வருஷம்லாம் சர்ச்சில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம். எங்க ஆராதனை நடத்துவோம், என்ன பண்ணுவோம், எங்க கொண்டுட்டு போறது அப்படின்னு ஆண்டவர் நல்ல இடத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கு. ஆமென், ஆமென். எவ்வளோ ஃப்ரீயா ஆராதனை பண்றோம். இப்படிதான் தேவன் என்ன சொல்றாரு, அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்னன்னா, நம்ம சர்ச்சுக்கு நம்ம ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் படித்த ஒரு டீச்சரை பார்த்தேன்.
டீச்சர் சொன்னாங்க, ரமேஷ் கவலைப்படாத. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள சமாதானமான ஒரு இடத்துல கொண்டு வச்சிருப்பாரு. வசனத்த சொன்னாரு. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்க பண்ணுவார். ஆமென். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செய்றாரு. 1 பேதுரு 5 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் இன்னைக்கு உங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார். விசாரிக்கிறார். என்னன்னா, எப்படி விசாரிக்கிறதுன்னா என்ன? இப்ப நான் காலையில யாரையாவது பார்த்தா என்ன செய்வேன்? எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? லைஃப்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அப்படின்னு விசாரிப்போம்ல. அ பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா இருக்காங்களா? அப்படின்னு விசாரிப்போம்ல. அந்த மாதிரி அவர் நம்மள தினந்தோறும் விசாரிக்கிறாரு. ஆனா நம்ம தான் அத காதுல வாங்காத மாதிரி என்ன செய்றோம்? காதுலயே வாங்குறது இல்ல. உலக கவலையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைய குறிச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? அவர் உங்கள விசாரிக்கிறாரு. விசாரிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு பிரதர். இந்த பிரச்சனை இருக்கு. நான் பிள்ளையெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும். அப்படி நல்லா நெறைய காசு நான் சம்பாரிக்கணும். வேலைக்கு போகணும். வேலை இல்லாம இருக்கேன். இப்படி பல குறைகளை சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? தம்முடைய பிள்ளைகள தினந்தோறும் விசாரிக்கிறார். என்ன செய்றார்? அப்ப அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். விசாரிக்கிறார். அப்ப என்ன நடக்குது அடுத்தது? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறாரு. உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்ட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டு என்ன செய்யும்? உங்க வேலைய பாருங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு? என்ட்ட என் பையன், என் மவன் என் மவன் என்ன செஞ்சுட்டான்? இவ்ளோ பிரச்சனை இருக்கு. என்ட்ட சொல்லிட்டான். நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணுன்ட்டு, அதற்குண்ட சொல்யூஷன் சூழ்நிலை எல்லாத்தையும் அப்படியே மாத்திக்கிட்டே வருவார். தெரியுமா? மாத்திக்கிட்டே வருவார். பிசாசின் மிகப்பெரிய ஆயுதம் ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த கவலையை கொடுத்து, அவனை சோர்வடைய செய்து, தேவனிடத்திலிருந்து அவனை பிரித்து வைப்பதுதான் பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதமாய் அந்த கவலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையை பார்த்தும் நீ பயப்படாதே. எந்த சிக்னஸ் இருந்தாலும் பார்த்து பயப்படாதே. எந்த வியாதி வந்தாலும் நீ பார்த்து பயப்படாதே. ஏன்னா உன்னோடு கூட இருப்பது நான். உன்னை வழி நடத்துகிறது நான். உன்னை போஷிக்கிறது நான். அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொன்னார், அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு. ஆனா நாம தான் அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறதையே நினைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏசாயா 41:10 சொல்றாரு, நீ பயப்படாதே. வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே நான் இருக்கிறேன். உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே. திகையாத. இப்ப பார்த்து நீ எவ்வளோ சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் திகிலடைஞ்சு போய் வந்துருச்சே, பிரச்சனை வந்துருச்சே, என்ன செய்வது ஏது செய்வதுன்னு பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அவனுக்கு இருக்கிற வியாதி நமக்கு வந்துட்டா என்ன செய்யறது? இதே வாதி நம்ம ஒரு மனுஷனுடைய எண்ணம்னா, ஒரு வியாதியில ஒரு மனுஷன் செத்து போயிட்டா, அதே வியாதி நமக்கு நம்மளுக்கும் இருக்கே, செத்து போயிடுவோமோ அப்படின்னு தோணுது. சரியா? அவன் நடந்து போயிட்டு இருந்தான், அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டானே, நம்மளும் அது மாதிரி செத்து போயிருமா வண்டி ஓட்டிட்டு போகும்போது அப்படின்னு மனசுல தோணுது. வியாதி வந்துருச்சே, நமக்கும் வந்துருமா அப்படின்னு தோணுது. பாருங்க, வியாதி வந்தவன் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா வராத வியாதிக்கு கவலைப்படுறவன் ஒரே மனுஷன். வியாதியே வந்திருக்காது, ஆனா வியாதி வந்த மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இதுதான் கவலை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. வாசிங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கேன். சொல்லுங்க, தேவன் இயேசுவே என்னோடு கூட இருக்கேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. திகையாதே. திகையாது. திகைச்சு போயிடாதீங்க. எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க திகைச்சிடாதீங்க. சூழ்நிலை எப்படி நான் மேற்கொள்ள போறேன்னு நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன் தேவன். நான் உன் தேவன். இப்ப பாருங்க, நமக்கு ஆண்டவர் சொல்றாரு,
நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. என்ன? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சிட்டீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ரிப்பீட் பண்றாரு. என்ன ரிப்பீட் பண்றாருன்னா, நீ பயப்படாத. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியா? நீ பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன? நீ திகையாத. திகைச்சு போய் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நீ திகைச்சு போய் இருக்கிறாத அப்படின்னு நான் சொல்றாரு. திகைச்சிராத. நான் உன் தேவன். என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய தேவனா இருக்கேன். உன் கவலை, உன் பிரச்சனை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். நான் நிறைவேற்றாம நான் சரி செய்யாம இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன் தேவனா இருக்கேன். நான் உன்னை பலப்படுத்தி அப்ப சொல்றாரு, நான் உன்னை முதல்ல பலப்படுத்துறேன். உனக்கு சகாயம் உனக்கு பண்ணுவேன். சகாயம் பண்றேன். என் நீதியின் வலது கரத்தினால் என் நீதியின் வலது கரத்தினால், என் வலது கரத்துல நீதி இருக்குப்பா. அந்த நீதியின் வலது கரத்தினால உன்னை உன்னை தாங்குவேன். தாங்குவேன். தாங்குவேன்னா என்ன செஞ்சிருக்காருன்னா, அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. யார? உங்களை, என்ன உட்கார்ந்து இருக்கிற இந்த வசனத்தை கேட்கிற உங்களை அவர் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம ஏன் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போகணுமா? சோர்ந்து போக தேவையே இல்லை. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். சில பிரச்சனைகள் கர்த்தர் பார்த்துக்குவார். அவரை மிஞ்சி நமக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்க பார்ப்போம். அவரை மிஞ்சி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சில வேலைகள்ல இருப்பது வரைக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனமா இருக்கிறது. சங்கீதம் 37:5 ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்ம ஊழியம் செய்யறோம். மனம் போல நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியாது. மனம் போல நம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. நம்முடைய வழியை முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில நம்ம ஆராதனை தொடங்கும் போது நம்ம ஜெபம் பண்ணோம். என்ன பண்ணோம்? நம்முடைய சித்தம், நம்முடைய திட்டங்கள் ஆராதனையில நடைபெறணும். என்ன பேசணும்னு நான் நினைக்கிறேனோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் பேசணும். நான் நினைக்கிற எண்ணத்தெல்லாம் நான் பேசிடக்கூடாது. உம்முடைய வார்த்தையை தான் நான் பேசணும் அப்படின்னு நம்முடைய வழியை, நம்முடைய ஆலோசனையை தேவனுக்கு முன்பாக நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கு நம்மளுடைய வழியை ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவிக்க வேணும்னா ஒப்பு கொடுத்துடணும். இது இந்த வழியில இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, இதெல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க, உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துடணும். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அது மட்டும் இல்ல, அவர் இந்த வழியை எனக்கு அவருடைய சித்தத்தின்படி எனக்கு நடத்தி கொடுப்பார் அப்படின்னு அவர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இருக்கும் பொழுதும் காரியத்தை வாய்க்க செய்வார். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவர் காரியத்தை நமக்கு வாய்க்க செய்வார். நம்முடைய வழி எது என்பதை தேவனுக்கு ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்கு தெரிய வேண்டும். நம்முடைய வழி எது? நம்முடைய வழி என்ன? தேவனுடைய வழி எதுவோ அதுதான் நம்மளுடைய வழியா இருக்கணும். சரிங்களா? இதைதான் அங்கே சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் வழி நம்முடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்துல பிதாவின் சித்தத்தை செய்தாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது அதை தான் சொல்வார். தாவீது தேவனுக்கு ஏற்றவன் என்று சொல்றார். அவர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றாரு. தாவீத தேவன் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும் போதற்கு காரணம் என்னன்னா, தேவன் என்ன காரியங்களெல்லாம் நினைக்கிறாரோ அதை தாவீது நிறைவேற்றி கொண்டே வந்து கொண்டு இருந்தான். தாவீதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நினைப்பு என்னன்னா, எந்த ஒரு இடம் கிடைச்சாலும் சரி, பொருள் கிடைச்சாலும் சரி, அவன் தாவீது என்ன செய்வார்னா, இந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா இந்த பொருளை தேவனுக்கு எப்படி பயன்படுத்துவது
அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு. ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டணும் தேவனுக்கு அப்படின்னு ஆசைப்படுவாரு. சரிங்களா? ஏதோ ஒரு ஐஸ்வர்யம், தங்கமும், செல்வமும் தாவீதுக்கு கிடைச்சா, இது தேவனுடைய ஆலயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப விருப்பப்படுபவர் தாவீது. அப்படிதான் செய்வார். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு எப்படி நாம் சார்ந்து இருப்பது, தேவனுக்கு எப்படி நாம் செலுத்துவது என்பதிலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து வழியிலே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே வழி, சத்தியம், ஜீவனுமா இருக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை நாம் கைக்கொள்கிறவராய் இருக்க வேண்டும். அப்படி ரெண்டையும் செய்தா தேவன் நமக்கு ஜீவன்மாய் இருக்கிறார். சரியா? ஜீவனா இருக்கிறார். அவரை வாசிங்க. எரேமியா 6:16 கூட நம்ம வாசிக்கலாம். எரேமியா 6:14. சமாதானம் இல்லாதிருந்தும் ம். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி எரேமியா 6:16. 16 எரேமியா 6:16. வழிகளிலே நின்று வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு பாருங்க, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் என்னவென்று எவை என்று கேட்டு விசாரித்து ஆ, நல்ல வழி எங்கே என்று பார்த்து நல்ல வழி எங்கே நின்று பார்த்து. அதிலே நடவுங்கள். நல்லா பாருங்க. இப்போ ஒருத்தன் வந்து நிக்கிறான். 2 வழி இருக்கு. இங்கிட்டு வந்து தேவனுடைய திட்டம், தேவனுடைய வழி, இயேசு கிறிஸ்து அங்க நின்றுகிட்டு இருக்காரு. இன்னொரு வழியில உலகம், இச்சைகள், மாமிசம், பெருமை, இப்படி இன்னொரு வழியில நின்றுகிட்டு இருக்கு. அப்ப 2 பேரும் நடுப்புற நின்று 2 வழியில நடுப்புற நின்றுகிட்டு இருக்கான். 2 ரோடு போகுது. அதுல நல்ல வழி எதுவோ அவைகளிலே கடந்து செல். சரிங்களா? இங்கிட்டு போறது உலகம், மாம்சம், இச்சை, பெருமை, இப்படி இந்த காலில இருக்கும். இந்த வழியில தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய வசனம், அவருடைய காரியங்கள், தேவன் இயேசு கிறிஸ்து இந்த வழியில இருப்பாரு. அப்ப நாம 2 வழியில நடுப்புற நிக்கிற நாம நல்ல வழி எதுவோ அவைகளில் நடக்க வேண்டும். அதை வாசிங்க. நல்ல வழி எங்கே என்று பார்த்து ஆ, அதிலே நடவுங்கள். அதிலே நடவுங்கள். அப்பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு வந்து பல பேர் வந்து படுகிற பாடுகளுக்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்காதது தான். சரிங்களா? அதான் மனுஷனுக்கு மனம் போல தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மனம் போல தோன்றதெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு மனம் போல அவனுடைய சிந்தனை எதுவோ, அவன் பேச்சு எதுவோ, அதையே என்ன செய்யறாங்க? இந்த பூமியில நடப்பித்து கொண்டு இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 16:2 அழகா சொல்லுது. என்னன்னா, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுக்கு சுத்தமானவைகள். மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு சுத்தமா இருக்குதான். அவன் விருப்ப மாதிரி இருக்குது. சரியா? கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப்பார். நம்முடைய மனுஷனுக்கு 1000 வழி தோன்றும். ஆனா தேவனுடைய வழி எதுவோ அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். அதை தான் நம்ம இங்கே வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தேவனிடத்துல ஒரு ஊழியக்காரர் தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனுக்கு ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் தேவனிடத்துல ஆலோசனை பெறாமல் நடத்தப்படும் ஊழியங்கள் தாறுமாறாக சென்று கொண்டு இருக்கும். இப்படி இருக்குமா? தேவனிடத்துல ஆலோசனை பெறாமல் செய்யும் ஊழியங்கள் அது தாறுமாறாக சென்று கொண்டு இருக்கும். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 15:9, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனைய அவன் உபதேசங்களா போதிக்கிறான். அதனால எந்தவித பயனும் கிடையாது, எந்தவித பிரயோஜனமும் கிடையாது.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். சரிங்களா? அதனால தான் சொல்றாரு, நம்ம வந்து மனுஷனுடைய யோசனையில செய்யாம, தேவ ஞானத்திலும் தேவனுடைய ஆவியினாலும் நிரம்பி ஒவ்வொரு காரியத்தையும் நாம செய்ய வேண்டும். தேவனிடத்துல ஆலோசனை இல்லாம எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். சரிங்களா? நமக்கு எப்படி நாம் செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு நன்றாக சொல்லித் தருவார். ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 16:19 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது என்ன போட்டிருக்குன்னா, பவுலுக்கு ஒரு தரிசனம். அத வாசிக்கலாமா? வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். வாசிங்க. அப்போஸ்தலர் 16:9, 10. அங்கே ராத்திரியிலே அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பவுலுக்கு ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? சொப்பனம் காண்றாரு. என்ன பார்க்கிறாரு? அதென்னவெனில், ஆ, மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, ஆ, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து ஆ, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஆ. தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பாருங்க. அப்ப பவுலுக்கு ராத்திரில ஒரு தரிசனம். என்னன்னா, மக்கதோனியாவுக்கு வர வேண்டும் என்று மக்கதோனியாவில இருந்து ஒரு மனுஷன் வந்து எங்க ஊருக்கு வாங்க. இப்ப நம்மள கூப்பிடுறாங்களா வீட்டுக்கு, பாஸ்டர் நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல. இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா, கனவுல பவுலுக்கு சொப்பனத்துல வருது. என்னன்னா, மக்கதோனியாவில இருந்து ஒருத்தன் வந்து தான் ஊருக்கு வர சொல்லி அனுப்புறத இங்க வந்து என்ன செய்றாங்க, பவுலுக்கு சொப்பனமா வருது. நல்லா கவனிங்க. பவுலுக்கு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துல என்ன நடக்குது? அடுத்தது வாசிக்கலாம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆ, கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று ஆ, நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு ஆ. உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணின். பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பவுலுக்கு தரிசனத்துல ராத்திரில தரிசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. மக்கதோனியால இருந்து வந்து எங்களுக்கு ஊருக்கு வரணும்னு ஒருத்தன் கூப்பிடுறான் அப்படின்ட்டு. ஆனா பவுல் என்ன செய்றாருன்னா, அப்ப அந்த மக்கதோனியாவுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, இதை என்ன செய்ற, நல்ல சொப்பனத்துல வந்தாலும் இந்த சம்பவத்தை பவுலு நல்லா நிச்சயித்து கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு செல்றாரு. என்ன செய்றாரு? உறுதிப்படுத்தி கொண்டு இதை செல்றாரு. இப்ப பாருங்க, சில வேலைகள்ல என்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணா திடீர்னு போயிட மாட்டேன். ஆண்டவர்ட்ட கேட்பேன், ஆண்டவரே இங்க போலாமா? போகணும்னா எப்ப போகணும்? என்ன செய்யணும்? அந்த போற இடத்துக்கு என்ன வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கணும்? அப்படின்னு சொல்லி நான் கேட்பது வழக்கம். அப்படி போய் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும். தேவன் சொல்லி செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். தேவனுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை நடத்தப்படும். இது தேவன் சொல்லி செய்கிற காரியம். தேவன் சொல்லாம நம்ம பாட்டு கூப்பிட்டாங்கன்னு போறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழப்பம், பிரச்சனை, வேண்டாத விவாதங்கள், பல சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். இப்படி நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். கூப்பிடுவாங்கன்னு கூப்பிட்ட உடனே ஓடுனா அந்த இடத்துல மதிப்பின்மை இருக்காது. பா, நமக்கு என்ன, அவர் வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. சரிங்களா? தேவன் சொல்லி செய்யும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இங்க பவுலுக்கு சொப்பனம் கண்ட உடனே அவர் தேவனிடத்துல நிச்சயித்து கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு மக்கதோனியாவுக்கு பிரயாணம் பண்ண அவர் ஆயத்தமாக இருந்தார். சரியா? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி, இந்த வேலையை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு ஆலோசனையோடு நாம் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அன்பு சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வெளிநாடு போனார். ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. இப்போ ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இப்போ எப்படி ஜெபிக்க வேண்டும்? என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, சில வசனங்கள்லாம் சொன்னார். சொல்லி நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு நீ என்ன செய்யி, உன் கையில இருக்க 100 ரூபாய அவர்கிட்ட கொடுத்து பிளஸ் பண்ணுன்னாரு. சரியா? என்ன செய்ய, உன் கையில இருக்க 100 ரூபாய அவர்கிட்ட கொடுத்து பிளஸ் பண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னாரு.
அப்படியா அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாரு. மனசுல ஒரு தயக்கம். ஆண்டவர் சொல்றாரு நீ செய் அப்படின்ட்டு. சரின்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் சொன்ன மாதிரி ரூ. 100 எடுத்து பிளஸ் பண்ணி அவர்ட்ட கையில குடுக்குறேன். அவரு அப்படியே ஆச்சரியமா, அவரு அந்த நேரம் பார்த்து சகோதரி புதுசா பர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. தெரியுமா? இதுதான் ஆண்டவர் வழி நடத்துது. புதுசா வெளிநாட்டு போறவருக்கு புதுசா பர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. உடனே அந்த பர்ஸ எடுத்துட்டு வந்து பாஸ்டர் இதுல வச்சு ஜெபம் பண்ணி குடுங்க அப்படின்னு. அந்த பர்ஸ்ல பல டாலர்ஸ் வரும்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். எல்லா நாட்டு டாலர்ஸும் அவரு பர்ஸ்ல இருக்குன்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். அவர் வரும்பொழுது எல்லா டாலர்ஸும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துது. அவரு அவ்வளோ இது. இப்ப ஆண்டவர் சொல்லாம இருந்திருந்தா, அவரு வெறும் பெருசா போயிருப்பாரு. ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் பிளெஸ் பண்ணி அனுப்புறாரு. ஆமென். தாவீது பாருங்க, எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும், அவரு ஆண்டவரோட கனெக்ட் இல்லாம செய்யவே மாட்டாரு. அதுதான் தாவீதினுடைய ஸ்பெஷல் அதான். எல்லாமே தேவனோட கனெக்ட் பண்ணி தான் செய்வாரு. பாருங்க தாவீதோட கூட இருந்தவங்க எல்லாம் இன்னொரு நாட்டுக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அப்ப தாவீது தான் ஊர்ல இல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, அமலேக்கர் வந்து அந்த தாவீது ஊர்ல வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு, மனைவி, பிள்ளைகள், செல்வங்க எல்லாத்தையும் ஆடு, மாடு, ஜீவன் எல்லாத்தையும் அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஊரையே தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கு ஊரே. அப்ப தாவீது என்ன சொல்றாரு? நாம என்ன செய்வோம்? எல்லாம் உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போயிருப்போம். ஆனா தாவீது என்ன செய்றாரு? அப்ப தாவீதையே கொல்ல பாக்குறாங்க. உன்னாலதான் எல்லாம் என் மனைவி எல்லாம் போயிட்டாங்க. என் பிள்ளைகள் போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அப்ப தாவீது என்ன செய்றாருன்னா, நேரா தேவனுடைய ஆலயத்துக்கு போறாரு. ஆசாரியனை கூப்பிடுறாரு. பழி செலுத்த சொல்றாரு. அந்த சூழ்நிலையில தாவீது தேவனுடைய ஆலயத்துல போய், ஆண்டவரே, தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறீங்களே, இன்றைக்கு எனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனைவி, பிள்ளைகள், ஊர்ல உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் அந்த அமலேக்கர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அதை நான் பின்தொடரலாமா? நான் போட்டுமா? சண்டை போட்டுமா? நீங்க எனக்கு வெற்றி தருவீங்களா? அப்படின்னு தாவீது தேவனிடத்துல முறையிடுறாரு, ஜெபிக்கிறாரு. நான் போனா எனக்கு வெற்றி தருவீங்களா? இப்ப என் மகளை யாராவது புடிச்சிட்டு போயிட்டானா, நான் போய் அங்க போய் நின்னுகிட்டு, ஆண்டவரே எனக்கு நான் போறேன், என் மகளை எனக்கு கிடைக்க கேட்டுக்கிட்டு இருப்பேனா? என்ன செய்யும் அந்த பாசம்? எப்படியாவது காப்பாத்தணும்னு நான் போய் முயற்சி செய்ய மாட்டேனா? அதுதான் மாமிசம். மாமிசத்துல முடிவு இருக்கும். ஆனா தாவீது என்ன சொல்றாரு? என் மனைவி, என் பிள்ளைகள எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிட்டான். செல்வத்தெல்லாம் கொண்டுட்டு போயிட்டான். கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். ஆனா நான் அவனை பின்தொடர்ந்தா நீங்க எனக்கு குடுப்பீங்களான்னு கேட்கிறாரு தாவீது. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீ அவனை பின்தொடர்ந்து போ. உனக்கு என்ன செய்யும்? எல்லாம் கிடைக்கும். அத வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்த வாசிங்க. அந்த இடத்துல அந்த சம்பவம் வருது. 1ல இருந்து நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. இன்னைக்கு போய் ரெஸ்ட் கிடைக்கிறப்ப 1 சாமுவேல் சாப்டர் 30 8 அத வாசிங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் புரியும். நீங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளைக்கு அத படிச்சீங்கன்னா, வேதத்தில எந்தெந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடந்துச்சு, அந்த சம்பவத்துக்கு தேவனிடத்தில் எப்படி நம்ம ஆன்சர் பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சரியா? அப்ப வாருங்க 1 சாமுவேல் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? தண்டுன்னு போட்டிருக்குல்ல, தண்டுன்னா ராணுவம். சரிங்களா? அந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னா, அந்த ராணுவத்தை நான் பின்தொடரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதை பிடிப்பேனோ? அதை பிடிப்பேனா? ஆண்டவர்ட்ட அதை பிடிப்பேனா நானு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்ப என்றார். ஆண்டவர் உடனே ரிப்பீட் பண்றாரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப தாவீதினுடைய குரல் எப்பவுமே ஆண்டவருடைய குரலை கேட்டுக்கிட்டே இருக்குதான். சரியா? ஆண்டவருடைய குரலை
கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப சொல்றாரு, தேவன் சொல்றாரு, "நீ பின்தொடர்ந்து போ. நீ என்ன செய்யி? சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்." இன்றைக்கு நீங்க இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர். எந்தெந்த காரியத்த, எந்தெந்த நேரத்த பிசாசானவன் திருடிட்டு போனானோ, பிசாசானவன் கொள்ளையடித்து வைத்திருக்கிறானோ, உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான உடைமைகளை, பொருளை, நேரத்தை திருடி வைத்தானோ, அதை எல்லாவற்றையும் நீங்கள் மறுபடியுமாய் சுதந்தரித்துக் கொள்வீர்கள், திருப்பிக் கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க தான் எனக்கு தெரியப்படுத்தணும். உம்முடைய வழிகளை என்னை நித்தமும் நடத்துங்க. உம்முடைய வழிகளை என்னை நித்தமும் நடத்துங்க. வறட்சியான காலங்களில நன்மையால் திருப்தியாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்த உடனே பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் என்று சொல்லி ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கும்போது அந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.